எல்லாரும் அந்த அஜித் குமார் மேட்டர்ல நகை காணாம போச்சு. அதனாலதான் அஜித் குமார விசாரணைன்னு சொல்லிட்டு கூட்டு போய் அடிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அதுதான் இல்ல. நடந்தது என்னன்னா, அந்த ஹேண்டிகேப் பொம்பளைய கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்காண்டி அந்த ஸ்ட்ரெச்சரோட வாடகை ரேட் ரூ. 500 கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு என்னால ரூ. 500 தர முடியாது. ரூ. 100 தான் தர முடிஞ்சுட்டு 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆயிருக்கு. இந்த வாக்குவாதம் டைம்ல கார் சாவியை கொடுத்து உள்ள பார்க் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு கார் ஓட்ட தெரியாது சொல்லிட்டு அவர் என்ன ஒரு ஆட்டோக்காரரை கொடுத்து உள்ள பார்க் பண்ண சொல்லியிருக்காரு. வெளியே எடுக்கும்போது கூட இன்னொரு ஆட்டோக்காரர் தான் வெளியே எடுத்து விட்டுருக்காரு. இவனுக்கு கார் ஓட்ட தெரியாம காருக்குள்ளே இவர் போல. இந்த பொண்ணுக்கு இந்த வாக்குவாதம் நடந்தது தாங்கிக்க முடியாம எப்படியாவது இவனை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கோயில்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அது போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கு. இவ சாதாரணமான ஆள் இல்லப்பா. 2011 பல கோடி ரூபாய் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மோசடி பண்ணதுல நம்பர் 1 ஆளு. அது அவன் மட்டும் இல்ல, அவங்க அம்மாவும் தான். அவன் வந்து 4வது ஆள், அவங்க அம்மா தான் ஆளு.